ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியில இருந்து குழந்தைங்க எல்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கும். வெல்கம் பேக் டு தி சேனல். ரீசன்ட் டைம்ல சூர்யா அவர் மேல ஏகப்பட்ட ஹேட் ரேட் சோஷியல் மீடியால இருந்தது, ஜோதிகா மேலேயும் ஏகப்பட்ட ஹேட் ரேட் இருந்தது. ஆனா அது எல்லாமே ஒண்ணுமே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நேத்து அவங்க வச்ச ஒரு நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிக்க வந்ததுக்கு அப்புறமா 2006ல எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளவு அன்பு கிடைக்குது, இவ்வளவு அன்பு இவ்வளவு மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். நல்லா படித்தேன் சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 15 இயர்ஸ் ஆனதால ஸோ அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேருக்கு தெரிய வந்தது என்னன்னா, அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்பவே உணர்ந்தோம். இவரு அச்சீவ் பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாழ்த்துக்களை வந்து எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் பேசும்போது எஜுகேஷன் ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருது ஒருத்தவங்களோட லைஃப்ல அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த எஜுகேஷனை 8 கோடி பேருக்கான ஒரு கவர்மெண்டால கொடுக்க முடியாத அந்த ப்ராப்பர் எஜுகேஷனை சூர்யான்ற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித முயற்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், ஒரு அமைப்பா மாதிரி அது மூலியமா கிட்டத்தட்ட 6700 பேரை வந்து படிக்க வச்சு ஆயிருக்காரு. லைஃப்ல அவங்க எல்லாமே செட்டில்ட் ஆயிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய ஒரு செயின் ரியாக்ஷன் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. அதை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு கூஸ்பம் மொமெண்டா இருந்தது. உதவி செஞ்சீங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதுல 1 கோடி ரூபாய் கிடைச்சது. சீரியஸ்லி சொல்றேங்க, சிவகுமார் அவரு வந்து நேற்று சூர்யாவை பார்த்து அவரு அழுதாரு. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அவரால் படிச்ச பசங்க பேசுறதை கேட்டு இவர் அழுதாரு. நிறைய பசங்க சூர்யா அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அவரை பார்த்து அழுதாங்க. ஸோ அப்படின்னும் போது ஏகப்பட்ட எமோஷனல் மூமெண்ட் தான் நேற்று அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே இருந்தது. அந்த ஷோவை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, நிறைய பேர் சூர்யாவோட ஃபேமிலி ஷோ பாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. உண்மையிலே அது ஒரு ஃபேமிலி ஷோ தான். ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சீரியஸ்லி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு, அன்பால நிறைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அந்த ஃபீல் வந்து ஷோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா உணர்றேன். நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். வெற்றிமாறன் இருக்கார்ல, அவர் அந்த ஷோல பேசின ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இந்த ஷோல பங்கெடுத்துக்க வந்த எனக்கே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான தருணமா இது இருக்கு அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சூர்யா இவ்வளோ பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்து சூர்யாவோட ஃபேஸை பார்க்கும்போது தெரிஞ்சுதுங்க. எஸ்பெஷலி சில பேர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படிப்பட்ட வீட்டில் இருந்தோம், ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம். அந்த ஓடு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மழை பெஞ்சா ஓடுவோம், படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இப்போ நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கேன், ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். அது மூலமா நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், அது 3 BHK 4 BHK வீடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு சூர்யாவுக்கு. உண்மையிலே சொல்றேன், யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய பலன்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பா சூர்யா வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எதுக்கு நான் இப்போ சொல்லியிருந்தேன்னா, ரீசெண்ட் டைமில் அவர் மேலே நிறைய ஹேட் இருந்ததுன்னு, அவரோட படங்கள் வந்து சிலது ஒர்க் ஆகலை. ஸோ அந்த படங்கள் ஒர்க் ஆகாத ரீசன்னாலே சில ஆக்டரோட ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கார்னர் பண்ணி சூர்யாவை அட்டாக் பண்ணி கங்குவா ரிலீஸ் டைம்லாம் போட்டு வெளுவெளு எழுத்துட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக ஜோதிகாவையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி சொல்லுவாங்களே, ஆக்சுவலாக சில்லியாக பேசுறது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம பண்ணுற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா இவங்க எல்லாம் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கிளியராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீரியஸ்லி மேசிவான ஒரு சக்ஸஸை நிறைய பேருக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத உண்மை. அவங்க எப்படின்னா ஆக்சுவலாக நார்மலாக படிக்க வைக்கிறது, ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காலேஜில் நார்மலாக இப்போ +2 முடிச்சிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காலேஜில் ஏனோ தோணலாம் ஜாயின் பண்ண வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ, எந்த காலேஜில் படிக்கணுமோ அவங்களுக்கு ஏற்ற படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜில் ஏனோ தானோன்னு சேர்த்து விடாம அவங்களுக்கு கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை வந்து படிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் சொல்றேன், எத்தனையோ இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ டாக்டர்ஸை
உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாம மலைவாழ் மக்கள்ல இருந்து எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காங்க. அங்க வந்து ஸ்கூல்ஸ் ஓகே அவங்க மலைவாழ் மக்கள் படிக்கிறதுக்கோசம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனுஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கவர்மெண்டால கொடுக்க முடியாத ஒரு கரெக்டான கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா தனி மனுஷன் ஆரம்பிச்ச அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயம் கொடுத்துருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மேசிவ் சக்ஸஸ் ஒரு பக்கம். இன்னொரு சைடில் நம்ம கவர்மெண்டோட ஃபெயிலியர். சூர்யாவோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ நம்ம கவர்மெண்டோட ஃபெயிலியரையும் பார்க்கணும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இப்போ இருக்க டிஎம்கே மட்டும் ஏஎம்கே இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இவங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு பார்த்தா பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பத்தாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம கவர்மெண்டால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ சூர்யா பண்ணார்ல 6700 பசங்களுக்கு, அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு பசங்களுக்கும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனால் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கவர்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போடுறோம்ல, ஸோ ஓட்டு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, காசுக்கு ஓட்டு போடுறது, ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது, மதத்தை பார்த்து ஓட்டு போடுறது. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதால தான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். எனிவேஸ், ஆனால் சூர்யா பண்ண இந்த ஹிட் இருக்குல்ல, சக்ஸஸ் ரொம்ப பெரிய மேசிவ் சக்ஸஸ்ங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து சூர்யாவுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா கொடுக்கணும். அதே சமயத்தில் நிறைய தன்னார்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் அவங்களோட டைமை கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் பணமாக கொடுத்துருக்காங்க, ஸோ கொஞ்சம் பேர் பொருளாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இத்தனை வருஷமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல். ஸோ அவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா சூர்யா கிட்ட கொடுத்தா கரெக்டாக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை சூர்யா இந்த 15 வருஷமாக காப்பாற்றிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அதுக்கான வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த 6700 ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து திருப்பி இதில் வந்து அவங்க டைமையும் அவங்களோட பணத்தையும் அவங்களோட பொருளையும் அவங்களும் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வளர்ந்த மாதிரி இன்னொரு 10 பேர் வளரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி கொண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைனா பார்க்குறேன். சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போது தான் நிறைய பேருக்கு நடுவில் மாற்றம் வரும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 15 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம் அப்படின்றது மட்டும் சொல்ல வரல, இந்த மாதிரிலாம் கொண்டு போக முடியும். ஸோ இன்னும் நிறைய பேர் வாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அது கூப்பிடுறதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க காப்பாற்றினது. கார்த்தி சொன்னாரு 95,000 அப்ளிகேஷன் வந்தது, அதில் ஒரு 20,000 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போய் பார்த்தோம், அதில் ஒரு 1800 பேர் படிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், இன்னும் ஏகப்பட்ட பேர் காப்பாத்துங்கன்னு கத்துறது எனக்கு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தேவைப்படுது. அதாவது படிக்கிற திறமை இருந்து அதுக்கான பொருளாதார வசதி இல்லாமல் அவங்க படிப்பு வந்து தடைப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஹெல்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி மூலியமா இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா சைனா இதை பார்க்குறேன். ஏகப்பட்ட நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நடக்கும், ஆடியோ லான்ச் அது இதுன்னு ஏகப்பட்டது நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது தப்புன்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதுக்காக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும், சூர்யா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கு. எனக்குமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னு ஐடியா இருந்தது, ஆனால் இதை விட ஒரு பெட்டரான டாபிக் வேற எதுவும் இல்லை. எனிவேஸ், உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சூர்யாவோட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் லாஸ்ட் 15 இயர்ஸா பண்ண சக்சஸ் இருக்குல்ல, இந்த சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான சக்சஸ். ஆனால் எதனால நம்ம கவர்மெண்டால இதை பண்ண முடியல? ஆக்சுவலாக கவர்மெண்ட் பண்றதுக்கு எது தடுக்குது அப்படின்றது உங்களோட ஜெனியூனான கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட உச்சத்தில் இருக்க நடிகர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்து எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாராவது ஒருத்தர் பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.